ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த சென்னாக்குனி மீன் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்வதுன்னு பற்றி பார்க்கலாம். இது சிறிய மீன் ஆனாலும் புரதச்சத்து, கால்சியம், ஒமேகா ஃபேட்டி ஆசிட் நிறைந்து உள்ளது. எலும்புகள் பலப்படுத்தி இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. முதலில் கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து, பின்னர் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கவும். பின் அதில் தக்காளி சேர்த்து மசியும் வரை வதக்க வேண்டும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்தும் நீளமான நறுக்கிய கத்திரிக்காயை சேர்த்து சிறிது நேரம் வதக்க வேண்டும். புளி தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்தவுடன் சுத்தம் செய்த சென்னாக்குனி மீனை சேர்க்கவும். மீன் சேர்த்த பிறகு அதிகமாக கிளறாமல் தீயில் 10 நிமிடம் வேக விடவும். எண்ணெய் மேலே வந்தவுடன் கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைக்கவும். இது குழம்பு, சாதம், இட்லி, தோசை எல்லாவற்றுக்கும் அருமையாக இருக்கும். இப்போ ஆரோக்கிய பலன் என்னன்னு பார்க்கலாம். சென்னாக்குனி மீன் உடலுக்கு சக்தியை அளித்து தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. மூளை செயல்பாட்டு நிலைப்பாட்டலை அதிகரிக்க செய்கிறது. கத்திரிக்காய் சேர்ப்பதால் செரிமானம் சீராகும். உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. சுவையும் ஆரோக்கியமும் சேர்ந்து கிடைக்கும் பாரம்பரிய உணவை பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.